கந்த புராணம் முருகருடைய மந்திரங்களில் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் இந்த கந்த புராணத்தை நம்ம சொல்லலாம். ஸோ அதில் நிறைய பவர்ஃபுல்லான வார்த்தைகள், பவர்ஃபுல்லான விஷயங்கள் இருக்குது. நம்ம அதை தினமும் சொல்லலாம் கூட தெரிஞ்சுக்கிட்டாலே ரொம்ப ரொம்ப புண்ணியம். ஸோ அதில் என்ன இருக்குது பாருங்கள். மூவிரு முகங்கள் போற்றி, முகம்பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி, காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி, அண்ணானன் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றி. இது நம்ம ஒரு நாளைக்கு நம்ம சொல்கிறோன்னா அட்லீஸ்ட் 11 டைம்ஸாக இதை நம்ம சொன்னால் தான் அதுக்கான முழுமையான பலனை நம்ம அனுபவிப்போம். முருகர் அப்படின்னு சொல்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. முருகர் எப்போதுமே நம்ம கூடவே இருந்து நம்மளை கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு தெய்வம். நம்ம முருகான மனசை நினச்சாலே என்னப்பா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு தெய்வம். ஸோ மூவிரு முகங்கள் போற்றி, முகம்பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி, காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி, அண்ணானன் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றி. மூவிரு மேகங்கள் போற்றி, முகம்பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி, காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி, அண்ணானன் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றி. மூவிரு முகங்கள் போற்றி, முகம்பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி, காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி, அண்ணானன் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றி. முருகனுடைய மந்திரங்கள் எவ்வளவோ அழகான வார்த்தைகள் இருக்குது தமிழ்லேயே. ஏன் நம்ம தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்கிறோன்னா இதுதான். ஸோ முருகனை நம்ம கொஞ்சி பேசும்போது, அவரை செல்லமாக கூப்பிடும்போது அதில் உண்மையான அன்பு இருக்கணும், உண்மையான பக்தி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் முருகன் நம்மளை திரும்பி பார்ப்பார். இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபேக்காக இருக்கிறோம், நம்ம சும்மா கடவுள் பேரை கூப்பிடுறோம், கடவுள்கிட்ட போய் டீலிங் வைக்கிறோம், எனக்கு நீ இதை பண்ணு, உனக்கு நான் அதை பண்ணுறேன்னு சொன்னால் நம்மளே அவர்கிட்ட பிச்சை தான் எடுக்கிறோம். முருகன் இல்லை, எந்த கடவுள்கிட்ட போனாலுமே நம்ம கேட்குறது என்ன நல்லா வச்சுக்கோ, என் குடும்பத்தை நல்லா வச்சுக்கோ, பிஸ்னஸ் நல்லா இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், அதில் நான் உனக்கு ஒரு பங்கு உண்டியலில் போடுறேன், அந்த மாதிரி சொல்லக்கூடாது. என்னை நல்லா பார்த்துக்கோ முருகா, இறைவா என் கூடவே இரு, என் கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போ, எனக்கு என்ன நல்லதோ கெட்டதோ அதை நீ தான் பண்ணணும், எப்போதுமே என் குடும்பத்துக்கும் எனக்கும் நீ துணையாரு அப்படின்னு மனசார வேண்டினாலே அது முருகனாக இருந்தாலும் சரி, மற்ற கடவுளாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நம்ம கூடவே இருந்து நம்மளை கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் நம்ம அந்த உண்மை அப்படின்ற விஷயத்தில் தான் நம்ம தடுமாறுறோம். அது இல்லாமல் நிஜமாகவே முருகரை நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நிஜமாகவே கண்ணை மூடி இவ்வளோ மந்திரங்கள்லாம் சொல்லவே தேவையில்லை. ஓம் முருகா போற்றி அப்படின்னு சொன்னாலே போதுமானது. ஸோ முருகருடைய அந்த பக்தி, அந்த முருகருடைய அந்த அன்பு, முருகருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பக்தி எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் அவருடைய அன்பு நமக்கு திரும்ப கிடைக்கும். ஸோ முருகர் சாதாரண விஷயம் கிடையாது. ஓம் முருகா, அந்த ஓம் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தமும் தெரியும், பிரணவ மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முருகரை பற்றி பேசுகிறதா இருந்தால் நிறைய பேசிக்கிட்டே போகலாம். அவர் செய்யாத விஷயங்கள் கிடையாது. நமக்காக எப்போதுமே நம்ம கூட நின்று நம்மளை வழிநடத்தி போகக்கூடிய ஒரு தெய்வம். இறைவனை எப்போதுமே